நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இயக்குனர் பேரி ஜெங்கின்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்கிற முஃபாசா த லயன் கிங் ஆங்கில திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, 2019ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தோட முதல் பாகம் லயன் கிங் படத்துல ஸ்காரை வீழ்த்திட்டு சிம்பா அந்த காட்டுக்கே ராஜா ஆகிறான் இல்லையா, அதோட அந்த படம் முடிஞ்சது. ஸோ இந்த ரெண்டாம் பாகத்தோட தொடக்கத்தில் சிம்பாவுக்கும் நாலாவுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறத காட்டுறாங்க. கியாரா அப்படிங்கிற பேர்ல ஒரு பெண் சிங்கக்குட்டி இருக்கிறத காட்டுறாங்க. அவங்க இன்னொரு பேபியும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் சிம்பாவும் நாலாவும் தங்களோட பெண் குழந்தை கியாராவை டிமோன் அண்ட் பும்பா கிட்ட விட்டுட்டு போறாங்க. இப்போ அங்க வர ரஃபிகி கியாரா கிட்ட கியாராவோட தாத்தா முஃபாசாவோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. முஃபாசா எவ்வளவு பெரிய வீரன், முஃபாசா எப்படி ஒரு காட்டுக்கே ராஜா ஆனா அப்படிங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்குது. சின்ன வயசுல முஃபாசா ஒரு வெள்ளத்தால அடிச்சு செல்லப்பட்டு தன்னோட அப்பா அம்மாவை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு முதல கிட்ட இருந்து முஃபாசாவை காப்பாத்துறது டாக்கா அப்படிங்கிற ஒரு சிங்க இளவரசன். டாக்காவும் டாக்காவோட அம்மாவும் முஃபாசாவை டாக்காவோட அப்பா கிட்ட கொண்டுட்டு போறாங்க. ஆனா டாக்காவோட அப்பா முஃபாசாவை ஏத்துக்க மறுக்கிறாரு. அவன் ஒரு அவுட் சைடர் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவனை ஒதுக்குறாரு, தன்கிட்டயே சேர்த்துக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த முஃபாசா லயன் கிங் திரைப்படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ், ஒவ்வொரு சீன்லையும் பிரமிக்க வைக்கிற இந்த படத்தோட விஷுவல்ஸ் தான். போட்டோ ரியலிஸ்டிக் சிஜிஐ மூலமா இவங்க காட்டக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ், இவங்க உருவாக்கி இருக்கிற அந்த விஷுவல்ஸை தாண்டி ஒவ்வொரு விலங்குகளோட மைன்யூட் எக்ஸ்பிரஷன்ஸையும் காட்சிப்படுத்தி இருக்கிற விதம், கேப்சர் பண்ணி இருக்கிற விதம் நிஜமாவே வியப்பூட்டும்படியா தான் இருந்தது. விஷுவலா இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ் தான். அந்த அளவுக்கு பார்த்து பண்ணியிருக்காங்க. குறிப்பா மிலேலே அப்படிங்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்பை விஷுவலைஸ் பண்ணியிருக்கிற விதம் ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்த பாசிட்டிவ், பார்ட் 1ல வரக்கூடிய கதையும் இந்த கதையும் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது. பார்ட் 1ல வில்லனா வந்த ஸ்காருக்கும் முஃபாசாவுக்கும் என்னதான் பிரச்சனை, ஸ்காருக்கு எதனால் அந்த பேர் வந்தது, முஃபாசாவுக்கும் சராபிக்கும் எப்படி காதல் உண்டாச்சு, இது போக அந்த பிரைட் லேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிரைட் ராக் எப்படி உருவாச்சுங்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதே போல டாக்காவுக்கும் முஃபாசாவுக்குமான அந்த சின்ன வயசு காட்சிகள் ரொம்பவே ரசிக்கும்படி இருந்தது. அதுவும் இது ஒரு பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் கூட அந்த உலகத்தோட அழகுலேயே நம்மளை கட்டி போட்டுடுறாங்க. வேற ஒரு யூனிவர்ஸ்குள்ள போயிட்டு வந்த அந்த அனுபவத்தாலேயே இந்த படம் பெருசா எங்கேயும் போர் அடிக்கல. குறிப்பா குழந்தைகள் கண்டிப்பா இந்த படத்தை பெரிய அளவுல என்ஜாய் பண்ணுவாங்க, பயங்கரமா ரசிப்பாங்க. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே தான். இந்த மாதிரி ராஜா கதைகள்ல நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்த விஷயங்களையும் கேட்ட விஷயங்களையும் தான் இந்த படத்திலையும் திரும்ப பார்க்குறோம். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கு, ஃபெமிலியரா இருக்கு அப்படிங்கிறத தாண்டி இந்த கதை சொல்லப்பட்ட விதமுமே அந்த ஃபார்மேட்டுமே ரொம்ப யூஸ்வலா தான் இருக்கு. அதனால இதுதான் நடக்க போகுது, இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சே தான் 2 மணி நேரமும் இந்த படத்தை பார்க்குறோம். அதே போல இந்த கதையில நடக்கக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்களுக்கான காரணிகள் எங்கேயுமே தெளிவாகவே சொல்லப்படல. உதாரணத்துக்கு அந்த வில்லன் சிங்கம் எதனால எல்லாரையுமே போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைக்குது, அதோட முன்கதை என்ன, அதோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஒரே ஒரு வரியில சொல்லிட்டு போயிடுறாங்க. அது ஒரு அவுட் சைடர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் தான் அந்த கதையில சொல்றாங்க. அதே போல திடீர்னு டாக்கா கேரக்டர் மொத்தமா வேற மாதிரி மாறிடுறதும், கடைசியில திடீர்னு சம்பந்தமே இல்லாம மனம் தெரிஞ்சு காப்பாத்துறதும், இந்த மனமாற்றம் எப்படி நடந்துச்சு, இது எதுவுமே கொஞ்சம் கூட புரியவே இல்லை, அதை தெளிவா காட்டவே இல்லை. அதனாலேயே இந்த படத்துல இருக்கக்கூடிய நிறைய எமோஷன்ஸ் கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகவே இல்லை. சகோதரத்துவம், லீகசி, ஒரு தலைவன்னா யாரு அப்படின்னு நிறைய பிலாசபிஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இந்த கதையிலையும் இருக்கு. ஆனா அது எதுவுமே பெட்டரா சொல்லப்படலை. இந்த படத்தோட விஷுவல்ஸ் அளவுக்கு அது சிறப்பா இல்லை. நிறைய இடங்கள்ல இந்த கதை சொல்லப்பட்ட விதம், இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங் இன்னும் பல மடங்கு பெட்டரா இருந்திருக்கலாம், இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதே போல டிமோன் அண்ட் பும்பா அப்படிங்கிற இந்த 2 சூப்பர்பான கேரக்டர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த படத்துல அதிகபட்சம் 2-3 சீன்ல கூட இவங்க நம்மளை சிரிக்க வைக்கல. அதுவே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இன்னொரு விஷயம், லயன் கிங் பார்ட் 1 படம் மாதிரியே இந்த படத்தை பார்க்கும்போதும் இயக்குனர் ராஜமௌலியும் ரைட்டர் விஜேந்திர பிரசாதும் இந்த லயன் கிங் ஸ்டோரியில இருந்து பாகுபலி படத்தோட கதைக்காக எதையெல்லாம் உருவி இருக்காங்க அப்படிங்கிறத இன்னொரு முறை ரிமைண்ட் பண்ற மாதிரி இருந்தது. மொத்தத்துல இந்த முஃபாசா லயன் கிங் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கதையா, ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளேவா, இது ஒரு ஆர்டினரியான என்டர்டைனர் தான். ஆனா இந்த படத்தோட பிரெத் டேக்கிங் விஷுவல்ஸ்க்காகவே கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு முறை பார்க்கலாம். உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களை கூட்டிட்டு போங்க, அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த முஃபாசா லயன் கிங் திரைப்படத்தை தியேட்டர்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thankful.